ஒரு தடவை இறாலை இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க. எப்போதும் செய்கிற மாதிரி தான் எறா தொக்கு, ஆனால் அதில் ஒரு சின்னதாக ஒரு சேஞ்சஸ், அவ்வளோதான். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு, சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா, மல்லித்தூள், காஷ்மீர் சில்லி பவுட்ரு, காரம் கம்மியாக தான் இருக்கும், 65 மசாலா, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரானை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வச்சதுக்கப்புறமா நடுவில் வந்துட்டு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும்.